இங்கு நீ செத்தாலும் நான் செத்தாலும் உலகம் நிக்க போறதில்லை. என்று ஒருவன் மரணப்படுக்கை ஏறுகிறானோ அன்றே அவன் நிம்மதி என்னும் தூக்கத்தை அடைகிறான். All gates closed. என்ன பிரச்சனை சார்? கொரோனா. உன்னை காப்பாற்றி என்ன செய்ய போகிறாய் இங்கு? விழித்திருந்து என்ன செய்ய போகிறாய் இங்கு? தனித்திருந்து என்ன செய்ய போகிறாய் இங்கு? ஒதுங்கி சென்று என்ன செய்ய போகிறாய் இங்கு? வேடிக்கை பார்த்து என்ன செய்ய போகிறாய் இங்கு? 3 வேளை சாப்பாடுக்கு உழைக்கிறவன் எப்படி அந்த கொரோனாவை எதிர்கொள்வான்? இன்னைக்கு கொரோனா, நாளைக்கு இதை விட கொடிய நோய்கள் நம்மளை தாக்கி வரும். நம்மளை காப்பாத்திக்கிட்டா தான் உண்டு. 2019ஆம் ஆண்டு உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனாவால் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான மக்கள் மாண்டதையும், பிணவரைகளும் எரியூட்டும் கூடங்களும் நிரம்பி வழிந்த அவலங்கள் என நடந்த எதையும் நம் யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள். எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்களே, எல்லாருக்கும் வாழ்றதுக்கு அவ்வளவு ஆசை. பெண் என்பவள் பிறக்கும் போதே தாயாவா. பூமி தாயும் பெண்ணே. இந்த யுகத்தில் உயிரை உருவாக்குவதும் பெண்ணே. மக்கள் தொகை முதல் பொருளாதாரம் வரை அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டு சென்றது கொரோனா. எனதான் கொரோனா வைரஸ் வீரியம் குறைந்துவிட்டது என்றாலும் இன்னும் சில நாடுகளில் உருமாறிய கொரோனா வைரஸ்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருவதை நாம் கேட்க நேர்கிறது. அதனால்தான் மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று பரவுகிறது என்னும் செய்தி கதி கலங்க வைக்கிறது. சுயநலம் படைத்த மனிதர்கள் இங்கு இருக்கும் வரை மனிதநேயம் சாகடிக்கப்படுகிறது. ஒரு உயிரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்ப்பவரே ஜனநாயகத்தின் முதல் எதிரியாவார்கள். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. நவீன வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி என செல்லும் நம் நாட்டிற்கு கொரோனா என்கிற நோய் ஒரு எச்சரிக்கை, மனிதனுக்கு ஒரு எச்சரிக்கை. விழித்திருப்போம், தனித்திருப்போம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். நீ சிந்தனை செய். கொரோனா என்னும் கிருமி சுயநலம் படைத்த மனிதர்களை தாக்கியது தவறா சரியா என பிரதமர் மோடி அறிவித்துள்ள 21 நாள் ஊரடங்கு உத்தரவுக்கு மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. கொரோனாவை கட்டுப்படுத்த மாற்று வழி இல்லாததால் ஊரடங்கை கடைபிடிக்க வலியுறுத்தல். மனிதன் படைத்த இந்த நாணயம் எவ்வளவு மதிப்பு அந்த பூமியில சுத்திட்டு இருக்கு பாத்தியா? பணங்கிற மகாசக்தியை தேடி தேடி சக்கரம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். இன்று கொரோனாவிலிருந்து நம்மை காப்போம், மனிதர்களிடமிருந்து இடைவெளியை கடைபிடித்து. மிருகங்கள்கிட்ட நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருந்த காலம் மாறி மனிதர்களிடமிருந்து மனிதனே பாதுகாக்கக்கூடிய காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காடுகளை அழிச்சு நாடுகளா மாத்திக்கிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகளா வாழ்ந்த மரத்தை கூட ஒரே நிமிஷத்துல வெட்டி அழிச்சிருந்தோம். இயற்கை விவசாயம், தோட்ட விவசாயம், நீர் வேளாண்மை, மீன் வளர்ப்பு. சீனாவில் மீண்டும் சில இடங்களில் புதுவகை வைரஸால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள தகவலினால் மீண்டும் ஒரு ஊரடங்கை மக்கள் எதிர்கொள்ள வேண்டி வருமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. தற்போது சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ். கோவிட்-19 அறிகுறிகளைப் போலவே இதற்கும் அறிகுறிகள் இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் மனிதனே முடிந்துவிட்டு என்று எண்ணாதே. கொரோனா என்கிற நோய் தொடக்கத்தின் ஆரம்பம் என்பதனை மனதில் வைத்துக்கொள். யாரையாவது காந்தியே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. மருந்தை கண்டுபிடிச்சிட்டு தான் ஏன் நோயவே பரப்புறாங்க. செவ்வாய் கிரகத்துல காலை வச்ச மனுஷன்டா இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியே வர முடியாம பண்ணிட்டு பாத்தியா. விரைவில் உலகமெங்கும்